கிளைமேட் இங்க செம்ம சூப்பரா இருக்கு. மழை பெஞ்சுட்டே இருக்கா. அதே மாரி தான் மோடம் போட்ட மாரியே தான் இருக்கு. அப்புறம் துவைக்கலாமா வேண்டாமான்னு இப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு 2 நாள் அப்படியே துணி சேர்ந்துருச்சு. இதுக்கு மேல விட்டா நல்லா இருக்காதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு துவைக்க ஆரம்பிச்சுட்டேன். வெயிலே அடிச்சாலும் நம்மளுக்கு நம்ம வேலை நடந்து தானே ஆகணும். பரவாயில்ல. மழை வந்தாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, துவைக்கிறதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டேன். மேட்டும் நேத்து ஈவினிங் ஊற வச்சிருந்தேன்னா மழை வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். இன்னைக்கு அதை எடுத்து எப்படியாவது அலாசி போட்டணும்னு சொல்லிட்டு தான் அலாசி போட்டுட்டேன். கரெக்டா இவர் வெளியே கிளம்புனாரு. மறுபடியும் மழை பிடிச்சிக்கிச்சு. சரி நான் மழை நின்னதுக்கு அப்புறமே போய்க்கிறேன், பெர்மிஷன் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் தான் இருந்தாரா. சரி ஒரு காஃபியை போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் காஃபி போட்டு கொடுத்துட்டு நானும் அப்படியே வந்து காஃபி குடிச்சிட்டு இன்னும் பாத்திரங்கள் ஒரு வேலையெல்லாம் இருக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற, சாமியெல்லாம் கும்பிடணுமா, அந்த வேலை வேற. ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு சமையல் உகந்தது. இப்போ வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா பருப்பு, அந்த மாதிரி நான் அந்த கிழமைக்கு ஏற்ற மாதிரி தான் சமைப்பேன். நீங்க யாராவது அந்த மாதிரி ஃபாலோ பண்றீங்களான்னு சொல்லுங்க. அப்புறம் இன்னைக்கு சாம்பார் வச்சுட்டு சாப்பாடு, பழைய சாதம் கொஞ்சம் இருந்தது, அது உருளைக்கிழங்கு பொரியல், ரசம், இதுதான் இன்னைக்கு நான் சமைச்சது. இப்படி சமைக்கிறதுனால நம்மளுக்கு கிரகங்கள் ஏதாவது வீக்கா இருந்தா கூட ஆக்டிவேட் ஆகும்னு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா.